நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம். அதில் 9, 10, 11 3 வசனங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கரத்தில் வேத புத்தகம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். இங்கே யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அப்பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை செய்தியாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது விசுவாச வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலை வருகிற பொழுது விசுவாசிகளாகி நாம் அதை எப்படி சந்திக்க வேண்டும் என்பது தான் யாக்கோபு இங்கே சொல்ல விரும்புகிற காரியம். இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிரிக்காத ஏழையும் கிடையாது, அதே போல் ஒரு முறையாவது அழுகாத பணக்காரனும் கிடையாது. அப்படி என்றால் என்ன? சிரித்து கொண்டே இருப்பவர்கள் எல்லா நாளும் சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அழுது கொண்டே இருப்பவர்கள் எல்லா நாட்களிலும் அழுது கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிரித்து கொண்டிருப்பவர்கள் அழுவதற்கான காலம் வரும், அழுது கொண்டிருக்கிறவர்கள் சிரிப்பதற்கான காலம் வரும். எல்லா நாளிலும் நான் குறைவின்றி வசதியோடு சுகவீனம் வராது, பொருளாதார நெருக்கடி வராது, இழப்புகள் வராது, வறுமை வராதபடி எல்லா நாளும் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொல்ல முடியாது. உலக மனுஷர்களுக்குத்தான் இவைகளெல்லாம் வரும் என்றும் சொல்ல முடியாது. விசுவாசிகளாகிய நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் தாழ்ந்து போகும் நிலை வந்தால் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? விசுவாசிகளாகிய நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தால், ஒருவேளை உயர்ந்த நிலையில் இருந்த பின்பு நாம் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த நிலையில் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு இந்த 3 வசனங்களிலே அருமையான ஆலோசனை சொல்கிறார். அதாவது நாம் வாழ்க்கையிலே தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது உயர்ந்த நிலையிலே இருந்து ஒரு காலத்திலே நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்து தாழ்த்தப்பட்ட நிலைக்கும் நாம் கடந்து போகலாம். இந்த 2 நிலைக்குள்ளாக விசுவாசிகள் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது புகழ்ச்சியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் நல்ல சுகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி பின்பு வியாதிகளினால் ஏதோ ஒரு காரணத்தினால் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கலாம். இந்த 2 நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அந்த நிலைக்குள்ளாக நாம் எப்படி கடந்து போவது, எப்படி எதிர்கொள்வது என்பதை யாக்கோபு எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாக்கோபு எழுதின நிருபம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் இந்த பூமியில் விசுவாசிகளாக வாழுகிற பொழுது நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதுகிறார். எனவே இந்த நிருபம் முழுவதுமாக அவர் சொல்லுகிற காரியம் நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், பின்பு உயர்த்தப்படலாம். ஒருவேளை உயர்ந்த நிலையில் இருந்த நாம் ஒரு நாளில் தாழ்த்தப்படலாம். இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எனவே அந்த நிலையை நாம் எப்படி சந்திப்பது என்பது தான் யாக்கோபனுடைய இந்த வசனங்களிலே ஆலோசனை. சரி, முதலாவதாக 9வது வசனத்தில் தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இந்த வசனம் வாசிப்பதற்கே ஒரு விதமான காரியத்தை யோசிக்கும்படியாக செய்கிறது. எப்படி தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார்? தாழ்ந்த சகோதரன் தன்னுடைய நிலைமையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு கூறுகிறாரா? தான் தாழ்த்தப்பட்டதற்காக மேன்மை பாராட்ட வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறாரா? நான் தரித்திரனாக இருக்கிறேன், அதற்காக மேன்மை பாராட்டுகிறேன். நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் முடவனாக இருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், அதற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறாரா என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அப்படி யாக்கோபு சொல்லவில்லை. மாறாக இந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மையை குறித்து வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவன் உணர்ந்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்ல விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட நிருபம். என் சகோதரரே, என் சகோதரனே, என் சகோதரரே என்று சொல்லி அநேக இடங்களிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் யாக்கோபு எழுதுகிறார். ஆக இங்கே சகோதரன் என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் விசுவாசியை குறிக்கிறது. ஆக ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிற பொழுது, அந்த தாழ்ந்த நிலை என்று சொல்லுகிற பொழுது ஒருவேளை வறுமையாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவன் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது அவன் மேன்மை பாராட்ட வேண்டும், வாழ்க்கையில் அவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு விசுவாசி எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் அவனை நேசிக்கிறார். அவனை தேவன் ரட்சித்திருக்கிறார். ஒரு விசுவாசி தரித்திரனாக இருக்கிறபடினாலே அவன் மேன்மை பாராட்ட வேண்டும். வியாதியஸ்தனாக இருந்தாலும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவன் எந்த தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசிகள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிற பொழுது அவர்கள் யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறார். நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிற பொழுது உலகம் என்னை நேசிப்பது கிடையாது, என் உறவுகள் என்னை நேசிப்பது கிடையாது, என் நண்பர்கள் என்னை நேசிப்பது கிடையாது. நாம் தரித்திரராக இருக்கிற பொழுது, வறுமையில் இருக்கிற பொழுது, கொடுமையான வியாதினால் பாதிக்கப்பட்டு நாம் தனிமையில் இருக்கிற பொழுது நம்முடைய அநேக நண்பர்கள், உறவினர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் ஒரு விசுவாசி அந்த நிலையிலும் கூட அவன் கர்த்தருக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறார், நேசிக்கிறார், அவனை ரட்சித்திருக்கிறார். அவனுக்காக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் மரிக்கும்படியாய் செய்து அவனுக்கு மேன்மையான ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். இதன் நிமித்தமாக மறுமையிலே அவனுக்கு இருக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், இவைகளை நினைவில் கொண்டு அவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் தவறாய் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டலாம், பெருமை பாராட்டலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லையே என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவனுக்கு இருக்கிற மேன்மையான ஆவிக்குரிய மறுமையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகளை அவன் கருத்தில் கொண்டு அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒரு விசுவாசி என்ன நிலைமையில் இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். என்ன, இங்கே ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும், நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு விசுவாசிக்கு மறுமையில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன, நம்பிக்கை என்ன?
ஒருவேளை இந்த பூமியில் நான் தரித்திரனாகவே இருந்து மரித்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு இருக்கக்கூடிய வியாதி என்னை மேற்கொண்டு நான் மரணத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எப்படி ஐஸ்வர்யவான் லாசரின் சம்பவத்தில் கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யவானாகவே இருந்தான். கடைசி வரைக்கும் லாசரு தரித்திரனாகவே இருந்தான். அந்த தரித்திர நிலையிலேயே லாசரு மரித்து போனான். சில வேளைகளில் விசுவாசிகள் அப்படி மரித்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான உபதேசங்கள் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார், கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார். கர்த்தரால் செய்ய முடியுமா? முடியும். அதை பற்றி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை ஒரு விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். லாசரு மரண பரியந்தம் தரித்திரனாகவே இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஏனென்றால் மறுமையிலே உங்களுக்கு தெரியும், மரித்த பிறகு ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலும் லாசருடைய வாழ்க்கையிலும் என்ன சம்பவித்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். மறுமையில் லாசரு பெற்றுக்கொண்ட மேன்மையான அந்த வாழ்க்கை, அதை பற்றி தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 6:23 எடுத்து படிக்கிற பொழுது, உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரம், தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். பவுலடிகளார் சொல்லுகிறார். என்ன அருமையான வாக்குத்தத்தம், என்ன உன்னதமான வாக்குத்தத்தம், உலகம் கொடுக்க முடியாத ஒரு வாக்குத்தத்தம். இங்கே ஒருவேளை என்னை அநேகர் ஒடுக்கலாம். உலகத்தின் பார்வையில் ஒரு விசுவாசி குறைத்து மதிப்பிடப்படலாம். அவனுக்கு உலகத்தின் பார்வையில் மதிப்பில்லாமல் போகலாம். உலகம் அவனை கனவீனப்படுத்தலாம். அவனை உலகம் தூசிக்கலாம். அந்த நிலையில் ஒரு விசுவாசி இருந்தாலும் அவன் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் யாக்கோபு சொல்லுகிறார், அவனுக்கு இருக்கக்கூடிய மறுமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து. இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரம், தேவதூதர்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிக்கிற பொழுது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொரிந்தியர் பவுலடிகளார் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதாக யோவான் நமக்கு எழுதுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் என்று சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள், உயர்வு, தாழ்வு, மகிமை, இகழ்ச்சி, இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து போகிறவர் விசுவாசி விசுவாசத்தை காத்து கொண்டு ஜெயமான ஒரு வாழ்க்கையை அவன் நிறைவு செய்கிற பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடனே கூட உட்காரும்படி, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துல சிங்காசனத்தில் ஒரு விசுவாசி போய் உட்காரக்கூடிய சிலாக்கியத்தை பெறுகிறான். இதை யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக, அந்த கட்சியின் தலைவரை மிகவும் நேசிக்கக்கூடியவராக, அந்த தலைவனுக்காக எதையும் செய்யக்கூடியவராக நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த தலைவன் உட்காரக்கூடிய சிங்காசனத்தில் அல்லது தலைவன் உட்காரக்கூடிய இருக்கையில் ஒரு சராசரி நபரை உட்கார வைப்பது கிடையாது. முடிந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அரசியல் தலைவன் தன்னுடைய பிள்ளையை அடுத்து உருவாக்கி அங்கே உட்கார வைத்து விட்டு போவான். தொண்டன் கடைசி வரைக்கும் கடைநிலை தொண்டனாக இருக்க வேண்டும், அல்லது சில பதவிகள், சிறு சிறு பதவிகள் அவனுக்கு கொடுக்கப்படலாம். அதுவும் உறுதி கிடையாது. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். என்ன உயர்வு? எங்கே உயர்வு? மறுமையில் தேவதூதர்களையும் உலகத்தையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்.
அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் என்னுடனே கூட உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, ஸ்லாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. பின்பு அதே வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். யார் மாற்றினது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் மாற்றவில்லை. யார் இந்த ஸ்லாக்கியத்தை ஒரு விசுவாசிக்கு கொடுப்பது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் அவனை ராஜாக்களாக ஆசாரியனாக மாற்றியிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனம். இப்படி நான் அநேக வசனத்தை சொல்லலாம். இந்த நாளின் செய்திக்கு ஏற்ற விதத்தில் அநேக வார்த்தைகள் சொல்ல முடியும். ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இது பவுலடிகளார் எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு விசுவாசிக்கு மறுமையில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லக்கூடிய உண்மைகளை யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை உலக பிரகாரமான மனிதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. இந்த வாக்கு தத்தங்கள் உலக பிரகாரமான வாக்கு தத்தம் கிடையாது. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். இது தேவனுடைய வாக்கு மாறாத, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவரால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். ஒரு தாழ்ந்த சகோதரன் ஒருவேளை வறுமையினால் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியினால் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையினாலும் ஒரு தாழ்ந்த சகோதரன் அவன் தாழ்ந்த நிலையில், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். காரணம், மறுமையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறபடினாலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறுமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தையும், ஏன் தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு ஒரு விசுவாசி அவன் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மேலே சொல்லப்பட்ட மேன்மையான காரியங்களை கருத்தில் கொண்டு பூமியிலே வாழுகிற பொழுது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தாழ்ந்த நிலை வரும்போது அவன் மேன்மை பாராட்ட முடியும். இந்த சிந்தனை, இந்த அறிவு, இந்த காரியங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஞானம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கர்த்தருக்குள் உறுதியாக இருப்பார்கள், அவர்கள் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த ஞானம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வர வேண்டும். உலக மனுஷர்களினால் வர முடியாது, வரக்கூடாது. உலக மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களில் யாராவது தாழ்ந்த நிலையில் இருந்து உங்கள் நிலையை குறித்து மிகுந்த வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? வியாதியினால், வறுமையினால், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினால்,
ஐயோ, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, நான் இவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனே, என்னை எல்லாரும் வெறுக்கிறார்களே, என்னை எல்லாரும் அவமதிக்கிறார்களே என்ற எண்ணத்தோடு, என்ற சிந்தையோடு யாராவது நம்மில் இந்த நிலையில் இருப்போம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மறுமையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தையும், அவருக்கு முன்பாக பரிசுத்த ராஜரீக ஆசாரியர்களாக மாற்றப்பட்டிருப்பதையும், உலகத்தை நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருப்பதையும், உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பதை கருத்தில் கொண்டு மேன்மை பாராட்டுவோம். சில வேளைகளில் இந்த உண்மையை விசுவாசிகள் கண்டு கொள்வதற்கு தவறி போகிறார்கள். பெரும்பாலான நேரத்தில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் குறைவு வரும்போது, தாழ்ந்த நிலை வரும்போது, முதலாவது அவர்கள் சோர்வடைந்து போகிறார்கள், அல்லது பின்வாங்கி போகிறோம், அல்லது கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள சந்தோஷத்தை இழந்து போகிறோம், அல்லது நன்றாகவும் சுகமாகவும் குறைவில்லாமல் வசதியுடன் வாழும் மற்ற விசுவாசிகளை, மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு கசப்பும் எரிச்சலும் பொறாமையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலை வருகிற பொழுது, நான் வேத வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை கட்டாமல் இருப்பேன் என்றால், எனக்கு சோர்வு வரும், நான் பின்வாங்கி போவேன், அல்லது எனக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருப்பேன். ஒன்று. இரண்டாவதாக, என்னோடு பிரயாணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் என்னோடு பிரயாணம் பண்ணக்கூடிய மற்ற ஒரு சகோதரன் உலக பிரகாரமான எல்லா ஸ்லாக்கியத்தை பெற்று குறைவில்லாமல், எந்த விதமான சுகவீனம் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழுகிற பொழுது, அந்த சகோதரனை பார்க்கிற பொழுது கசப்பும் எரிச்சலும் பொறாமையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது சில வேளைகளில் அதிகமான தாழ்வு மனப்பான்மை வந்து, கர்த்தர் மீதும் ஒரு மனத்தாங்கல் வந்து, சமுதாயத்தின் மீதும் ஒரு மனத்தாங்கல் வந்து, அநேக விசுவாசிகள் தங்களை இந்த சமுதாயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, சபையை விட்டு, கிறிஸ்தவ ஐக்கியத்தை விட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக கடந்து போய்விடுகிறார்கள். இந்த நிலைக்கு ஒரு விசுவாசி வரும் பொழுது, தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் சமுதாயத்தையும் விட்டு விலகி வெறுப்போடு வாழ்வதை இன்றைக்கு நாம் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், நான் சபைக்கு போகிறேன், நான் ஒரு இடத்திலே உட்காருவேன், ஆராதனை செய்வேன், ஆராதனை முடிந்தவுடனே நான் என் வழியை பார்த்து நான் என் வீட்டுக்கு வந்து விடுவேன். சில குடும்பங்கள் சொல்லும், நாங்கள் போவோம், நாங்கள் வருவோம் என்று சொல்வார்கள். என்ன காரணம்? ஏன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லை? ஏனென்று சொன்னால், தாழ்ந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது வேத வசனத்தின் அடிப்படையில் அதன் உண்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அழைப்பு நிமித்தமாக செய்ய வேண்டிய கடமைகளை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேன்மையை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய மேன்மையை நாம் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறார். அடுத்து இரண்டாவது ஒரு நபரை குறித்து பேசுகிறார், ஐஸ்வர்யவான். முதலாவது தாழ்த்தப்பட்ட சகோதரனை பற்றி பேசினார். இரண்டாவதாக ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இதுவும் சற்று வினோதமான விசித்திரமான காரியம். ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தாழ்த்தப்படுகிற பொழுது அவனுக்கு எரிச்சலும் கசப்புணர்ச்சியும் தான் வரும். அவனுக்கு அதிகமான எரிச்சல் வரும். தாழ்ந்த சகோதரன் உயர்ந்த சகோதரனை பார்க்கிற பொழுது கசப்பும் பொறாமையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐஸ்வர்யவான்
நல்ல நிலையில் வாழ்ந்த மனிதன் தாழ்த்தப்படுகிற பொழுது அவனுக்கு எரிச்சல் வரும். அவனுக்கும் எரிச்சல் வரும். நான் என்ன நிலைமையில் இருந்தேன், இப்பொழுது இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு வந்து விட்டேனே என்று சொல்லி. இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு சகோதரனும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பானே என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு என்பது சகசமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒருவேளை நான் உயர்ந்த நிலையிலிருந்து நான் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவேன் என்றால், அல்லது கடந்து வருவேன் என்றால், அப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். சில உண்மைகளை ஏழை பணக்காரன் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய பார்வையில் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது. அவருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்றாகவே காணப்படுகிறார்கள். ஒரு தரித்திரனை, தாழ்ந்த நிலையில் உள்ள ஒரு சகோதரனை, அவனுடைய தாழ்ந்த நிலைக்காக தேவன் அவனை ரட்சிக்கவில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐஸ்வர்யவானை அவனுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக அவனுடைய உயர்ந்த நிலைமைக்காக தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதாகமத்தின் தேவனுடைய சமூகத்தில் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை வைத்து ஆண்டவர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை வைத்து ஒரு மனிதனுக்கு தேவன் கனத்தையோ மரியாதையோ கொடுப்பது கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். வேதாகமத்தின் தேவனுடைய சமூகத்திற்கு அவர்கள் வரும் பொழுது இருவருமே தங்களின் வெறுமையான நிலையை உணர வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யமும் ஒன்றுமில்லை, தரித்திரமும் ஒன்றுமில்லை. அவர் தரித்திரனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பூமியில் ஐஸ்வர்யவானுக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான அநேக ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும் அது தரித்திரனுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இவைகள் குப்பையும் தூசியுமானவைகள். ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே வைத்திருக்கக்கூடிய இந்த மேன்மைகள், இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் புல்லை போல, பூவை போல உதிர்ந்து வாடி அழிந்து போகும், வாடி போகும், உலர்ந்து போகும், அழிந்து போகும், மறைந்து போகும் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் தன்மையை யோசித்து பாருங்கள். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் நிலையை யோசித்து பாருங்கள். அது புல்லை போல, அது பூவை போல, அது உதிர்ந்து போகும், மறைந்து போகும், நிலையற்றது. ஆக ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய பார்வையில் அவன் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும் பார்க்கிற பொழுது அவனுடைய ஐஸ்வர்யத்தினால் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக எப்படி தரித்திரனை கர்த்தர் அவன் என்ன நிலைமையில் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை நேசித்தாரோ, அன்பு கூர்ந்தாரோ, ரட்சித்தாரோ, அதே போல ஐஸ்வர்யவானையும். ஆகினால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளையைப் போல எந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ, அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, எந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று சொல்லி, அவனே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று சொல்லி. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் ரட்சிக்கப்படுவது கிடையாது. அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்வது கிடையாது. தேவனுடைய பார்வையில் இருவரும் ஒன்றாகவே காணப்படுகிறார்கள். எனவே தேவன் தந்த ஐஸ்வர்யத்தை அவன் ஞானமாய் கையாள வேண்டும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். ஆக்சுவலி யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் தன்மையை ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக வேத வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நிலையற்றது, அது நிரந்தரம் இல்லாதது, அது அழிந்து போகக்கூடியது என்பதை அவன் சரியாக உணர்ந்து
அதற்கேற்ற விதத்திலே அவன் ஞானமாய் வாழ வேண்டும். அதாவது தேவன் தந்த ஐஸ்வர்யத்தை வறுமையிலே, வியாதியிலே, தனிமையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, திக்கற்றவர்களாக, விதவைகளாக இருப்பவர்களுக்கு அவன் உதவி செய்யும்படியாய் அதை பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் இந்த பூமியில் ஐஸ்வர்யத்தை சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் யாக்கோபு 1:27 சொல்கிறார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஐஸ்வர்யவானே, உனக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை ஏன் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, உலகத்திலே மற்றவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. சிலர் வியாதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. சிலர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இந்த அழிந்து போகிற நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இது மகிமைக்கு உன்னை தகுதிப்படுத்தாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஐஸ்வர்யவான்கள் அநேகர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவராஜ்யத்தின் சிந்தை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். சமீபத்தில் மறைந்து போன ரத்தன் டாட்டா எத்தனை 1000 கோடிகளை சமுதாய சேவைக்கென்று கொடுத்தவர். கடைசியிலே அவருடைய வீட்டிலே வேலை பார்த்த வேலைக்காரனுக்கு கூட தன்னுடைய சொத்திலே பங்கு எழுதி வைத்து சென்றார் என்று சொல்லி நான் செய்தித்தாளில் வாசித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களும் சரி, தங்கள் வாழ்நாள் எல்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை எப்படி பெருக்கலாம், அதிகரிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அல்லது தங்களுடைய ஆஸ்தியை எப்படி மற்றவர்களுக்கு, தங்களுடைய சந்ததிக்கு வைத்து போகலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அவைகளை எப்படி அனுபவிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். உலக பிரகார மனிதன் அப்படி யோசித்தால் பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தை இன்னும் அதிகமாய் அதிகரிப்பதற்கும், தங்களுடைய சந்ததிக்கு விட்டு செல்வதற்கும், அல்லது இருப்பதை அனுபவிப்பதற்காக திட்டம் போடுகிறார்களே, எவ்வளவு மதியீனமான காரியம். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானே, நீ புல்லை போல, பூவை போல சீக்கிரமாய் உன்னுடைய ஐஸ்வர்யம் வாடி போகும். அப்பொழுது நீ தாழ்ந்த நிலைக்குள்ளாக கடந்து போவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதன் மூலமாக யாக்கோபு நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? யாக்கோபு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து வறுமையிலே, தனிமையிலே, வியாதியிலே, சிறுமையிலே அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒருவேளை அந்த நிலையில் நம்மில் யாராவது இருப்போம் என்றால், முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். நேசித்தார், கடைசி வரை நேசிப்பார், இறுதி மட்டும் நேசிப்பார். அதைத்தான் பவுலடிகளார் ரோமர் 8 சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி. முதலாவதாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, யார் உங்களை வெறுத்தாலும் சரி, கைவிட்டாலும் சரி, அவமதித்தாலும் சரி, உங்களை சிறுமைப்படுத்தினாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எனவே உங்கள் தாழ்ந்த நிலையை குறித்து கவலைப்படாதீர்கள். இரண்டாவதாக, வறுமையோ, வியாதியோ, சிறுமையோ, தனிமையோ, அடிமைத்தனமோ எதுவானாலும் நிலையானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. இவைகள் தற்காலிகமானது, கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். இது மறுமையிலே நம்மோடு கடந்து வருவது கிடையாது. மறுமையிலே, மகிமையிலே கிறிஸ்துவுடனே நாம் ஆளுகை செய்வோம். நாம் நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம்.
என்ற ஸ்லாக்கியத்தை இரண்டாவதாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம். அதே போல் ஐஸ்வர்யவானாக இருந்து இப்பொழுது தாழ்த்தப்பட்ட நிலையில் நம்மில் யாராவது இருப்போம் என்றால், இந்த பூமியில் ஐஸ்வர்யமும் அதனால் உண்டான வாழ்வும் நிலையானதல்ல. எப்படி தரித்திரமும் தாழ்ந்த நிலையும் சிறுமையும் நிரந்தரமானதல்லவோ, அதே போல் இந்த பூமியில் ஐஸ்வர்யமும் அதனால் உண்டான மகிமையான வாழ்வும் நிரந்தரமானதல்ல, நிலையானதல்ல. அது ஒளிந்து போகும் தன்மை கொண்டது. எனவே அது ஒளிந்து போயிற்று என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு இருப்போம். ஒளிந்து போகும் தன்மை கொண்டது, ஒளிந்து போயிற்று. யோபு சொன்னார் அல்லவா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. அந்த மனநிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுது நாம் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், ஒரு காலத்தில் ஐஸ்வர்யவனாக இருந்து பதவியில் இருந்து சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து அநேகரால் மதிக்கப்பட்டு இப்பொழுது தாழ்ந்த நிலைக்கு நாம் கடந்து வந்திருப்போமே என்றாலும் கூட யாக்கோபு சொல்லுகிறார், இவைகள் நிரந்தரமில்லாததாக இருந்தபடினாலே அது கடந்து போயிற்று. எனவே தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சகோதரனும் கூட கர்த்தருக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த மனுஷனுக்கும் கர்த்தர் மறுமையில் மகிமையான வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களில் யாராவது இந்த ஐஸ்வர்யவானை போன்ற நிலையிலிருந்து இப்பொழுது தாழ்ந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்களும் கர்த்தருக்குள்ளாக மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், மறுமையில் மகிமையில் தேவன் உன்னதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த உன்னதமான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வாக்கு மாறாத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள், இந்த வாக்கு தத்தங்கள் இந்த பூமியில் விசுவாசிகளாய் நாம் வாழுகிற பொழுது எந்த நிலை வந்தாலும் கூட அவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோடு இடைபெறுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.
தேவனே